பைரேஜ் கிராமத்துல பஸ்ல இருந்து இறங்கின பல பேர் குதிரை வண்டியில உட்கார்ந்து அவங்க கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல 5 குதிரை வண்டி இருந்துச்சு. 4 குதிரை வண்டி கிராமத்து தலைவர் ஓடுது, 5வது ஏக போலு ஓடுது. கிராமத்து முதியலையார் விரும்பியது போலு தன்னோட குதிரை வண்டியை அவருக்கு கொடுக்கணும்னு. இது பாருப்பா போலு, கிராமத்துல 4 குதிரை வண்டி இருக்கு. ஒரே ஒரு குதிரை வண்டிய நீ ஏன் வச்சிட்டு இருக்க? நீ வேற ஏதாவது செய், உன் வண்டி எனக்கு கொடுத்துரு. முதலியாரே, நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது குதிரை இல்ல, எங்களோட புள்ள மாதிரி. யாராவது அவங்க பிள்ளைங்களை விற்பாங்களா? இவனோட குதிரை ரொம்ப திடமா இருக்கு முதலியாரே. நம்மளோட குதிரை 5-6 பேரை தான் கூட்டிட்டு போகுது முதலியாரே. ஆனா அவனோட குதிரை 10-12 பேருக்கு மேல கூட்டிட்டு போகுது. ஆமா, போலுவோட குதிரை வண்டி இந்த கிராமத்துல இருக்கிற வரை எனக்கு வருமானம் கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம கிராமத்துல இருக்கிற மலை மேல போய் இந்த குதிரையை கீழே தூக்கி போட்டுடணும். மலையிலேருந்து கீழே விழுந்த பிறகு அந்த குதிரை செத்து போயிடும். போலுவால கண்டுபிடிக்கவே முடியாது அவன் குதிரை எங்க போச்சுன்னு. பள்ளத்தாக்குல அந்த குதிரையோட பணத்தை கழுகும் காக்காவும் சாப்பிட்டுடும். இப்பதான் நம்ம ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கோம். இந்த குதிரையோட எலும்பெல்லாம் அப்படியே பவுடர் ஆயிருக்கும். அடுத்த நாளைக்கு அந்த போலு தன் குதிரையை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேக்குறான், கல்லோண்ணா, என் குதிரையை எங்கேயாவது பாத்தீங்களா? பில்லி சித்தி, என்னோட குதிரையை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? கமலண்ணா, என் குதிரை எங்கதான் போயிடுச்சு? இது வரைக்கும் அது எங்கேயும் போனதில்ல. அட போலு, என்ன மாதிரி 4-5 பேரு வண்டியில எடுத்துக்கிட்டு போனா அது உசுரோடு இருந்திருக்கும். நீ 10-12 பேரை சவாரி எடுத்துக்கிட்டு போனதுனால அது களைச்சு போயிருக்கும். களைச்சு போய் எங்கேயாவது ஓடி போயிருக்கும். இல்ல, அப்படிலாம் ஆயிருக்காது. என் குதிரைய ரொம்ப அன்பா வச்சிருந்தேன். அது எப்படி என்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிடும்? நான் உன்னை சாப்பிட போறேன். சாப்பிடு, நான் உனக்காக ஒண்ணுமே செய்யல. நான் நன்மை செஞ்ச மனுஷங்களே எனக்கா இல்லைங்கிற நிலையில நீ யாருப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. சில மனிதர்கள் என் கைய காலை கட்டி மலை மேலேந்து இந்த பள்ளத்துல தூக்கி போட்டுட்டாங்க. என்னோட நல்ல அதிர்ஷ்டத்தினால நான் உழைச்சிட்டேன். ஒருவேளை நீ ஃப்ரெஷ்ஷா மாமிசம் சாப்பிடணுங்கிற காரணத்தினால நான் உசுரோட இருக்கேன். நான் யாரை வேணாலும் சாப்பிட முடியும். இப்போ என் வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு. என் கூட இருக்கிறவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஒரு வேலை செய், இங்க இருந்து ஓடிடு. ஐயோ, ஓடலாம் முடியாது. என்னால் இங்கேருந்து நகரவே முடியாது. இந்த விஷயத்துல நான் உனக்கு ஒரு வேலை செய்ய முடியும். ஒரு முறை கும்கும் ரிஷிய வெப்பத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக என்னோட ரக்கையால அவருக்கு காத்தடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரு சந்தோஷமாயி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நான் நினைச்சா நான் யாருக்கு வேணாலும் ஒரு முறை ரக்கையை கொடுக்க முடியும். நான் என்னோட ரக்கையை தானமா கொடுக்குறேன். நீ பறந்துகிட்டே உன் முதலாளி கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஆனா நீ கொஞ்ச நேரத்துல எனக்கு இன்னொரு ரக்கை வந்துடும். நீ ரக்கையை விரிச்சிட்டு பறந்து ஓடி உன் வீட்டுக்கு ஓடிடு. பறக்கிற குதிரைங்க போலுவோட வீட்டு பக்கத்துல வந்து சேருது. அதோட ரக்கையோட சத்தத்தை கேட்டு போலு வெளியில வந்து பாக்குறாரு. தன் குதிரைய பார்த்து அழுதுகிட்டே அத கட்டி பிடிக்கிறாரு. எங்க போய் இருந்த? நான் நேத்துல இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்கேன். இந்த ரக்கை எப்படி? நீ பறக்க முடியுமா? அடுத்த நான் முதலியார் குதிரை வண்டியில சவாரி போக வந்தவங்க கிட்ட கேக்குறாரு, இந்த பாருங்க, ஒரு ஆளுக்கு இங்கேருந்து பரைச்சு வர 10 ரூபா செலவாகும். நேத்து வரைக்கும் 3 ரூபா தானே இருந்தது. இன்னில இருந்து 10. இஷ்டம் இருந்தா உட்காருங்க, இல்ல நடந்து போங்க. ஏன்பா இவ்வளோ தூரம் நான் எப்படிப்பா நடந்து போறது? அப்ப 10 ரூபா செலவு பண்ணுங்க. வாங்க அண்ணாச்சி, வாங்க இங்க வாங்க. 2 ரூபா தான், 2 ரூபா தான். ஏய், இவன் தான் நம்ம போலுவாச்சே.
வாங்க 2 ரூபால கூட்டிட்டு போறான். அட இது விசித்திரமா இருக்கே. நாம தான் மலை மேல தூக்கி போட்டோம். இது செத்து போயிருக்கோம். எப்படி பழச்சு வந்தது? அட இது என்ன? இது பறக்குதே. எப்படி இது இப்ப பொழைச்சிக்கிச்சு, இப்ப பறக்க வர செய்யுது. இது செத்து போய் பேயா மாறலையே. பாயமோடு பூதங்கிதம் ஒண்ணும் இல்ல. இது கண்டிப்பா போலுவோட ஏதோ பிளானு. ஆனா அவங்களுக்கு அந்த போலுவை பத்தி ஒண்ணுமே புரியல. தினந்தோறும் ஏற்படுற நஷ்டத்தை பத்தி நல்லா புரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு அந்த முதலியார் ரொம்பவே கோவப்பட்டு, இந்த போலுவோட குதிரை வண்டி ஒரே முறையில எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. நம்ம குதிரை வண்டி ஒரே இடத்துல நிக்குது. ஆமா முதலியாரே, நம்ம டெய்லி சாயந்தரம் வெறும் கையோட தான் வீட்டுக்கு போறோம். அன்னைக்கு இத கட்டி மேல இருந்து கீழே போட்டோம். தப்பு பண்ணினோம். இந்த வாட்டி அதை கொலை பண்ணி அங்கேருந்து போடணும். பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறுபடியும் அந்த முதலியாரு அந்த இரவு அந்த குதிரைய கட்டி போட்டு தூக்கி போடுறதுக்காக பக்கத்துல வராரு. அந்த குதிரை அவங்கள தன் முதுகுல உட்காந்துக்கிட்டு அந்த மலைக்கு மேல போகுது. இத பார்த்து முதலியாரும் அவன் கையாலும் பயப்படுறாங்க, கத்துறாங்க. அட அட இது அந்த பள்ளத்தாக்குக்கு போகுது. முதலியாரே என்னை காப்பாத்துங்க. உங்க கூட சேர்ந்து நானும் சாக போறேன். நான் என்ன பண்றது? ஐயோ, நாம ஒரு விளக்கழு விழுந்திருந்தா. விழுந்துட்டா என்ன முதலியாரே? நம்மளே மலை மேல இருந்து தள்ளி விடுறதுக்காகவே கூட்டிட்டு வந்திருக்கு. ஏ குதிரையே, என் கண்ணே, என் மனசே, என் குழந்தையே, என் அப்பனே, என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இனிமேல இருந்து நான் உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், போலுவையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னோட எல்லா குதிரை வண்டியும் நான் போலு கிட்ட கொடுத்துருவேன். நாங்க வேற ஏதாவது செய்வோம். ஆனா எங்களை மன்னிச்சிரு மன்னிச்சிரு கண்ணா, மன்னிச்சிரு 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 கண்ணா, மன்னிச்சிரு கண்ணா, மன்னிச்சிரு. திரும்பி நீ எங்க போயிருந்த? போலு, எங்களை மன்னிச்சிரு. இதுக்கு முன்னால நாங்க தான் உன் குதிரையை கட்டி மலை மேல இருந்து கீழே போட்டோம். இன்னைக்கு அதே தான் செய்ய விரும்பினோம். ஆனா எங்களுக்கு அதுக்கான